இஸ்ரேல் மீது அடுத்தடுத்து பாய்ந்த 4 ஏவுகணைகள். காசா மருத்துவமனை தாக்குதலுக்கு பதிலடி. பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறதா HTS? பிரிட்டன் அரசு எடுக்கப் போகும் அதிரடி முடிவு. டமாஸ்கஸை நோக்கி முன்னேறும் ஆக்கிரமிப்பு படை. 2 நாட்களில் 480 தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். அமெரிக்க கப்பல்கள் மீது 10 நாட்களில் 2வது தாக்குதல். ஏடன் வளைகுடாவில் இறங்கி அடிக்கும் ஹவுதி படை. காசாவில் இருந்து அடுத்தடுத்து 4 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அதில் 2 ராக்கெட்டுகள் திறந்த வெளியில் விழுந்துள்ளன. இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக சைரன் ஒலிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மேலும் 2 ராக்கெட்டுகள் காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாகவும் அதனை இஸ்ரேல் ராணுவம் இடைமறித்து அழித்ததாகவும் அறிவித்துள்ளது. காசாவில் 430 நாட்களை கடந்து இஸ்ரேல் போரை தொடர்ந்து வருகிறது. வடக்கு காசாவில் மக்கள் அதிகளவு தங்கியுள்ள முகாம்கள், மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. வடக்கு காசாவில் கடைசியாக எஞ்சியிருந்த ஒரே ஒரு மருத்துவமனை மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்ட்லாகியா பகுதியில் செயல்பட்டு வரும் கமல் அத்வான் மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 5 குழந்தைகள், 4 மருத்துவ ஊழியர்கள் உட்பட 29 பேர் கொல்லப்பட்டனர். மற்றொரு புறம் மருத்துவமனைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை கூட கிடைக்க விடாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தடுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்போது வடக்கு காசாவில் உள்ள இந்தோனேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நோயாளிகளில் ஏராளமானோர் தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறையால் இறக்கும் தருவாயில் இருப்பதாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். மருந்து தட்டுப்பாடு, உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக கிட்டத்தட்ட 60 நோயாளிகள் இறக்கும் தருவாயில் இருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசாவில் 90% கட்டுமானங்களை இஸ்ரேல் தாக்கி அழித்துள்ளது. 50,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்துள்ளது. இவ்வளவு துன்பங்களுக்கு பிறகும் நிலை குலையாமல் ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பது ஹமாஸ் இன்னும் பலகீனம் அடையவில்லை என்பதை காட்டுகிறது. சிரியாவில் கிளர்ச்சி குழு வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து நீக்குவது குறித்து பிரிட்டன் பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அமைச்சர் பாட் மெக்ஃபாடன் தெரிவித்துள்ளார். ஆனால் அல் கொய்தாவின் துணை அமைப்பிலிருந்து நீக்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் வேகமானதாக இருக்காது என கூறியுள்ளார். மேலும் சிறுபான்மையினர் பாதுகாப்பு, மக்களின் உரிமை பாதுகாப்பு பற்றி HTS தலைவர் சில சரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை வரும் நாட்களில் எவ்வாறு செயல்படுத்த போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்த்தே முடிவெடுக்க உள்ளதாக கூறியுள்ளார். அதேபோல் லண்டனில் பிறந்து வளர்ந்த அசாத்தின் மனைவி அஸ்மா அல் அசாத் இங்கிலாந்துக்கு திரும்புவதற்கு எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை என்றும் அவர் தற்போது ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அல் கொய்தாவின் துணை அமைப்பு என ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அமைப்பை பிரிட்டனின் உள்துறை அலுவலகம் பட்டியலிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு HTS தலைவரான அபு முகமது அல் ஜோலானி அல் கொய்தாவுடனான உறவை பகிரங்கமாக முறித்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு மற்றும் சிரியாவின் பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிப்பேன் என உறுதியளித்தார். கடந்த 13 ஆண்டுகளாக நீடித்து வந்த உள்நாட்டு போர் தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் HTS தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் குழு சிரியாவை கைப்பற்றியுள்ளது. தற்போது அல் ஆசாத் குடும்பத்துடன் மாஸ்கோவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் கிளர்ச்சியாளர்கள் குழு விரைவில் சிரியாவில் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்ட ஜோலானிக்கு விதிக்கப்பட்டிருந்த $10 மில்லியன் பரிசு தொகையை நீக்குவது தொடர்பாக அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் ஆசாத் இராணுவம் கைவிட்டு சென்ற ரசாயன ஆயுதங்கள், ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் தனது எதிரி நாடுகளுக்கு கிடைத்துவிடுமோ என்ற அச்சத்தில் இஸ்ரேல் உள்ளது. இதனால் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு அரங்கேறிய நாளிலிருந்தே அதன் இராணுவ தளங்கள், ஆய்வகங்கள், ஆயுத கிடங்குகள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 480 வான்வழி தாக்குதல்களை சிரியா மீது இஸ்ரேல் நடத்தியுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக 70 முதல் 80% வரையிலான சிறிய இராணுவ திறன்களை அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மற்றொருபுறம் சிரியாவின் பெரும்பாலான கிராமப்புறங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் டாங்கிகள் ஆக்கிரமித்துள்ளன. டமாஸ்கஸின் தெற்கு கிராமப்புறங்களில் உள்ள
ஆர்னா, பகாஸ், அல் ரீமே, ஹீனா, கல் ஆ, ஜண்டல், அல் ஹுசைனியா, ஜிதா மற்றும் அல் கஷாப் ஆகிய பகுதிகள் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படையின் தொடர் தாக்குதலுக்கு ஆளாகி வருவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தனது வான்வழி தாக்குதல்கள் மூலமாக சிறிய விமான தளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் டமாஸ்கஸ், ஹோம்ஸ், டார்டஸ், லதாக்கியா மற்றும் பல்மைராவில் உள்ள ஆயுத தயாரிப்பு தளங்களை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், ஸ்கட் ஏவுகணைகள், கப்பல் ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ரேடர்கள், டாங்கிகள், ஹேங்கர்கள் ஆகியவை அழிக்கப்பட்டுள்ளன. சிரியாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த தாக்குதல்கள் அதன் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையை தெளிவாக காட்டுகிறது. திங்கட்கிழமை ஏமன் ஹவுதி படை 3 அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஏமன் இராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் யஹ்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏடன் வளைகுடாவில் அமெரிக்காவின் 2 போர் கப்பல்கள் மற்றும் 1 சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கடற்படை, ஆயுதப்படை மற்றும் UAV கூட்டு தாக்குதலை நடத்தியதாகவும், ஏவுகணைகள் மற்றும் பல ட்ரோன்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏமன் ஹவுதி படை அமெரிக்க போர் கப்பல்களை குறிவைத்து தாக்குவது கடந்த 10 நாட்களில் இது 2வது முறையாகும். ஒருபுறம் கடற்படையை கொண்டு அமெரிக்காவை பதற வைத்த ஹவுதி படை மற்றொரு புறம் தனது வான்வழி தாக்குதல் மூலமாக இஸ்ரேலை அதிர வைத்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள யஃபா மற்றும் அஷ்கெலோன் பகுதிகளில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தளங்கள் மீது 2 ஆளில்லா விமானங்களை கொண்டு ஹவுதி படை தாக்குதல் நடத்தியதாக ஜெனரல் யஹ்யா தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாக ஏமன் ஹவுதி படை அறிவித்துள்ள போதும், ஆக்கிரமிப்பு படை வீரர்களில் உயிரிழந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் குறித்த விவரங்களை வெளியிடாமல் இஸ்ரேல் மௌனம் காத்து வருகிறது. தற்போது சிறிய இராணுவ தளங்களை அழிப்பதில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. இதனிடையே ஒருபுறம் ஹமாஸும் மற்றொரு புறம் ஹவுதிகளும் கொடுத்து வரும் பதிலடி மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது. ஏமன் மீதான அமெரிக்க பிரிட்டிஷ் தாக்குதல் மற்றும் காசா மீதான முற்றுகை நிறுத்தப்படும் வரை ஏமன் ஹவுதிகளின் பதிலடி தொடரும் என ஜெனரல் யஹ்யா எச்சரித்துள்ளார். போர் நிறுத்த உடன்படிக்கை செயலில் உள்ள நிலையில் தெற்கு லெபனானின் எல்லை பகுதிகளில் ஹெஸ்புல்லா பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை கண்டறிந்து அழித்து வருவதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை தெற்கு லெபனானின் எல்லையில் அமைந்துள்ள லபோனே பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் தீவிர தேடலில் ஈடுபட்டனர். அப்போது ஹெஸ்புல்லா போராட்டக்குழு பயன்படுத்தி வந்த சுரங்கப்பாதை ஒன்றினை ஆக்கிரமிப்பு படை கண்டுபிடித்துள்ளது. அங்கு வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் குவியலாக சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆயுதங்களை கைப்பற்றி அழிப்பதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் சுரங்கத்திற்குள் கால் வைத்த மறுகணமே பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் ஒட்டுமொத்த சுரங்கமும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. இந்த இடிபாடுகளில் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் சிக்கி உயிரிழந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த இஸ்ரேல் மீட்பு குழு சுமார் 12 மணி நேரங்கள் போராடி 4 உடலையும் மீட்டது. சுரங்கப்பாதையில் முதல் வெடிகுண்டு வெடித்ததை தொடர்ந்து பிற வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் அடுத்தடுத்து வெடித்திருக்கக்கூடும் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் போர் நிறுத்தம் இருந்தபோதிலும் தெற்கு லெபனானில் இதுபோன்ற ஆபத்துகள் இருப்பதை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு அடிகோடிட்டு காட்டியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.